வீடியோ என்னன்னா செயின்சா மிஷினோட இன்ஜினை யூஸ் பண்ணி ஒரு ஆர்சி போட்டு தாங்க மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி ரன் ஆகுது, வாட்டர்ல வந்து எவ்வளவு ஸ்பீடா வந்து போகுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டோட ஷேப்பை வந்து நம்ம ஃபோம் ஷீட்லாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 5mm ஃபோம் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்குது. இதில் ஒரு 20 சென்டிமீட்டருக்கு 2 ஷீட்டும் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்டோட ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் ஒரு 6 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு பிவிசி பைப் எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து வளைச்சு பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஷீட்டும் ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சுட்டு அதே சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த போட்டோட ஹல் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வி ஷேப்பில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவே ஃப்ளாட்டாக பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் போகும்போது ரெசிஸ்டன்ஸ்னால ஸ்பீடு வந்து கம்மியாகும். அதுவே வி ஷேப்பில் வச்சோம்னா தண்ணி வந்து ஈஸியாக கிழிச்சிட்டு போகும் அப்படின்றதுனால வி ஷேப்பில் வச்சுட்டு நம்ம ஃப்ளக்ஸ் வச்சு ஒட்டிடலாம். அடுத்ததான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி ஷேப்பில் ஒட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் வச்சுட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டு ஃபுல்லாகவே வந்து ஒட்டிடலாம். இப்போ இந்த செட்டப் அப்படியே தூக்கி இன்னொரு ஃபோம் ஷீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி வச்சுறேன். திருப்பி வச்சுட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டு கூட வந்து ஒட்டிடலாம். நம்ம இந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே ஃபைபர் கோட்டிங் கொடுத்து தாங்க அந்த போட்டை வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் எல்லாத்தையும் எம்எல் ஷீட்டை போட்டு நல்லா ஷைனிங்காக வந்து தேய்ச்சி விடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃபைபர் கோட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் இந்த ஃபோம் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு 6 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷீட்டை நான் எந்த இடத்துல ஒட்டுறேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக மேலே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் போட்டோட பாட்டம் சைடில் வந்து எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத வந்து பார்த்துங்க. எல்லா ஷீட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனான கேப்பில் வச்சுட்டு நான் ஃப்ளக்ஸ் வீக்கு போட்டு வந்து ஒட்டிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹல் ஸ்ட்ரேக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு போட்டு வந்து ஸ்பீடாக போகணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம பாட்டமில் ஒட்டினோம் அப்படின்னா தண்ணி வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு ட்ராக்கை கம்மி பண்ணும். அதனால் போட்டு வந்து ஸ்பீடாக போகும். மொத்தமாக நான் 3 லைன் ஒட்டியிருக்கேன். எல்லாத்தையும் இடையில உள்ள கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இதே போல வந்து பார்த்துங்க. இப்போ நம்ம ஒட்டியிருக்க ஷீட்லேயுமே வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து தேய்ச்சி ரவுண்டாக வந்து மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஃபைபர் போட்டு கொடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டாப் சைடை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இன்ஜின் வைக்கிறதுக்கு அப்புறம் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வந்து போகிறதுக்கான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது நம்ம போட்டுக்கான மாடலை நம்ம ஃபோமில் வந்துட்டு செஞ்சுருக்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் கூட வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. என்ன அப்படின்னா இந்த போட்டில் நம்ம இந்த செயின்சா மிஷினோட இன்ஜினை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து அந்த செயின் பிரேக்கு, செயின் கைடு இதெல்லாம் வந்து தேவையில்லை. அதெல்லாம் வந்து கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த மிஷினில் மேலே இருக்கக்கூடிய இந்த கவர் எல்லாத்தையும் வந்து கழட்டி எடுத்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு வெயிட்டை வந்து கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பெட்டில் வரக்கூடிய ஓசை வந்து கழட்டி எடுத்துறேன். அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெட்ரோல் டேங்கையும் வந்து தனியாக கழட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த கிளச்சு செட்டப்புமே வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம டேரெக்டாக ஒரு ப்ரொப்பலரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் கிளச்சை வந்து கழட்டி எடுத்துறேன். அடுத்ததாக ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்பில் எல்லாம் கப் வாஷருக்கு வந்து ஒரு ராடு போடுவாங்களே, அந்த ராடை வந்து 2 நம்பர் எடுத்திருக்கேன். இந்த கிளச் அசம்பிளிலேருந்து இந்த கிளச்சு ஷூவெல்லாம் வந்து கழட்டி எடுத்துடலாம். அதில் சென்டரில் இருக்கலையே அந்த கிளச்சு கப் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவை. இப்போ இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் நம்ம இந்த இடத்துல வந்து வைக்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராடு வந்து பத்தலை. அதனால் 2 நம்பர் ராடு எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இந்த ஷாஃப்ட்டை நம்ம நேராக வெல்டு அடிக்கிறது நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். ஒரு எல்லாங்களுக்குள்ளார வந்து அந்த 2 ராடையும் வந்து ஒன்றா வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து சீட் ஆகிடும். அப்படி நம்ம வெல்டு அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராடோட ஒரு சைடாக வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு கப்போட ஒரு பக்கத்தில் வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நேராக வெல்டு அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை மட்டும் வந்து பார்த்து பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கிளச்சு கப்பில் இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதுக்கு மேல் பக்கத்தில் அந்த ராடை வச்சு வெல்டு அடிச்சிருக்கேன். இப்போ இந்த கிளச்சு கப் அப்படியே எடுத்து நம்ம இன்ஜின் ஷாஃப்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டை இன்ஜின் ஷாஃப்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து ஒரு கைடு வேணும் இல்லையா, அந்த கைடுக்காக பார்த்தீங்கன்னா இதிலே இருக்கக்கூடிய அந்த புஷ்ஷை வந்து எடுத்துக்கிறேன். இந்த புஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டோட பேக் சைடில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் அந்த இன்ஜினை அந்த போட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பேஸ் வேணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டையை வந்து நான் கட் பண்ணி வெள்ளடிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம இன்ஜினில் அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது, அந்த இடத்துல நம்ம போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டையை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, இன்ஜினில் அந்த பட்டையை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டில் வச்சோம் அப்படின்னா போட்டில் வந்து சீட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டோட பாட்டம் சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டை வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு இன்ஜினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டில் உள் பக்கத்தில் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இரும்பு பட்டை என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபோம் ஷீட்டு கூட நம்ம ஃப்ளக்ஸ் வீக் வச்சுட்டு நம்ம ஓட்டிடலாம். அதே போல் அந்த புஷ்ஷையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு கூட சேர்ந்த மாதிரி வச்சுட்டு நான் ஃப்ளக்ஸ் வீக் போட்டு வந்து விட்டுறேன். இப்போ நம்ம அந்த இரும்பு பட்டை அப்புறம் அந்த புஷ் எல்லாத்தையும் அந்த போட்லேயே வச்சுட்டு இன்ஜினை மட்டும் நம்ம தனியாக கழட்டி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம இந்த போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் ரெசின், அதுக்கு தேவையான ஆக்சிலேட்டர், அப்புறம் ஹார்னர் எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே வைக்க போகிறோம் அந்த ஃபைபர் மேட்டு. இப்போ நான் அந்த ரெசினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வந்து வெயிட் போட்டு வந்து எடுத்துக்கிறேன். 100 கிராம் ரெசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ml ஆக்சிலேட்டரும் 2 ml ஹார்னரும் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 சிரஞ்சில் வந்துட்டு நான் அதை எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆக்சிலேட்டர் அந்த ரெசின் கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சிலேட்டரையும் ஹார்னரையும் ஒன்றா ஊற்றிட்டோம் அப்படின்னா ரியாக்ட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இந்த ஹார்னரை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோட பேக் சைடில் வந்துட்டு ஃபைபர் கோட்டிங் வந்துட்டு கொடுத்துடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ரெசின் எடுத்து நம்ம போட்டுக்கு மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபைபர் மேட் எடுத்து அந்த போட்டுக்கு மேலே போட்டுட்டு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கான ரோல் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைபர் மேட் நல்லா அந்த போட்டு கூட வந்து ஒட்டிக்கும். இதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த சைடில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட ஃப்ரண்ட் சைட்லையும் வந்து பண்ண போகிறோம். நம்ம இன்ஜினுக்கான சப்போர்ட்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் கோட்டிங் தான் கொடுக்க போகிறோம். நம்ம முன்னாடி வந்து அலமாண்டு போட்டு ஒட்டணும் இல்லையா, இப்போ அதுக்கு மேலே ஃபைபர் கோட் கொடுக்கும்போது அந்த சப்போர்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஃபோமில் ரெடி பண்ண போட்டோட ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. என்னதான் நம்ம ஃபைபர் கோட்டிங் கொடுத்துருந்தாலும் அங்கங்கே சின்ன சின்ன கேப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக வந்து இருக்காது. அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வந்து பட்டி கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே நம்ம ரெசின் கூட தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு 50 கிராம் வந்து ரெசின் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 ml ஆக்சிலேட்டர் ஊற்றி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெசின் எடுத்து அந்த சாக் பவுடர் கூட வந்து சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கண்டிஷனுக்கு வந்த பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ml ஹார்னர் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கட்டி ஆகிடும். அதனால தான் லாஸ்ட்டாக வந்து சேர்க்குறோம். இப்போ இந்த சாக் பவுடர் பேஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லையும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டி போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கேப் இருந்தால் அடைச்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் வந்து நல்லா ஃபினிஷிங்காக வரும். அப்போ தான் நம்மளை பெயிண்ட் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறது வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ போட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு பட்டி கோட்டிங்கும் வந்துட்டு பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நல்லா வந்துட்டு காஞ்சிரும். இப்போ மேல் பக்கத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷைனிங்காக வந்துட்டு மாற்றுறதுக்கு எம்எல் ஷீட் போட்டு வந்து தேய்க்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு சர்ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். பெயிண்டையுமே நம்ம ரெசினில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் இதில் ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். ஒரு 100 ml வந்துட்டு ரெசின் எடுத்துட்டு அது கூட 2 ml ஆக்சிலேட்டர் சேர்த்து வச்சிருக்கேன். அது கூட அந்த பெயிண்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ml ஹார்னர் வந்துட்டு சேர்த்துட்டு ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம போட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல நல்லா வந்துட்டு காஞ்சி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் ஷாஃப்ட் எடுத்து புஷ் வச்சிருக்கோம்ல, அது வழியாக வந்துட்டு மாட்டிக்கிறேன். அடுத்த இன்ஜின் எடுத்து நம்ம பட்டை வந்துட்டு போட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுட்டு அதுக்கான போல்ட் நட் போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பெட்ரோல் டேங்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செயின்சா மிஷின்லேயே இந்த டேங்கை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய பீஸை வந்துட்டு நம்மளால் அந்த போட்டுக்குள்ளார வந்துட்டு வைக்க முடியாது. அதனால் டேங்கை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேங்கில் சின்னதாக ஒரு கிளாம்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி அந்த போட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஜினை விட பெட்ரோல் டேங்க் வந்துட்டு கீழே இருக்குது. பெட்ரோல் எப்படி மேலே ஏறும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கலாம். செயின்சா மிஷின் இன்ஜினில் இருக்க கார்பரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் டைப். பெட்ரோல் டேங்க் வந்துட்டு கீழே இருந்தாலுமே சரி பெட்ரோல் வந்துட்டு சக் பண்ணி எடுத்துக்கும். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த டேங்கில் இருக்க அந்த பெட்ரோல் ஓஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெங்க் பத்தல. அதனால் இன்னொரு ஓசம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஓசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேட் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரொப்பலர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 10 mm போல்ட் எடுத்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் நட்டை வந்துட்டு மாட்டி வச்சிருக்கேன். அந்த நட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புஷ் மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைஸில் வந்துட்டு எனக்கு புஷ் கிடைக்கல, அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm திக்னஸ் இருக்க மாதிரி ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு எப்படி லைன் போடுறோம் அப்படின்றத வந்து பார்த்துங்க. இந்த பீஸை வந்துட்டு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதே போல் இன்னொரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த கட் பண்ணியிருக்க பீஸில் வந்துட்டு ஒரு கார்னர்லேருந்து லைன் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்பக்கமாக வந்துட்டு வளைக்கணும். இதே போலவே அந்த 2 நம்பர் பிளேட்டையுமே வந்துட்டு வளைச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த புஷ்ஷில் சென்டர் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல அந்த பிளேட்டை வந்து எப்படி வைக்கிறேன் அப்படின்றத வந்துட்டு பாருங்க. அதே போலவே நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம லைன் போட்டுட்டு உள்பக்கமாக வளைச்சோம் இல்லையா, அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட்டிங் பேரை பிடிச்சி உள்பக்கமாக வந்துட்டு வளைச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொப்பலருக்கான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரியான ப்ரொப்பலர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்சி போர்ட்ல எல்லாம் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நட்டு வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம வெல்டு பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய த்ரெட் ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி அந்த ஷாஃப்ட் போகிற அளவுக்கு வந்துட்டு ஓட்ட போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரொப்பலரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் வந்துட்டு மாட்டிட்டு அந்த ஷாஃப்ட் கூட நம்ம வெல்டு பண்ணிடலாம். அடுத்து நம்ம போட்டை திருப்புறதுக்கு ரடர் வந்துட்டு வைக்கணும் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு புஷ் காமிச்சிருப்பேன். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு புஷ் எடுத்துட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை கூட வெல்டு அடிச்சு நான் அந்த போட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெசின் கோட் கொடுத்து வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரடருக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ் இருக்க மாதிரியான ஒரு இரும்பு பிளேட்டுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷாஃப்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே ஷாஃப்ட்டில் சின்ன பீஸ் வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரடருக்கான ஷாஃப்ட்டோட கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் வச்சுட்டு வெல்டு அடிச்சிருக்கேன். இப்போ இந்த ஷாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த புஷ் வச்சிருக்கோம் அந்த புஷ் வழியாக வந்துட்டு மாட்டிக்கிறேன். மேல் பக்கத்துலேயும் ஒரு வாஷர் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போட்டை ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று இன்ஜினுக்கு த்ராட்டில் கொடுக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரடரை வந்துட்டு திருப்பணும். இந்த 2 வேலை பண்ணால் வந்துட்டு போதும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸ்கையோட டிரான்ஸ்மிட்டர் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு 4 நம்பர் AA பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். அதை வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். இந்த டிரான்ஸ்மிட்டரில் நம்ம 6 சேனல் வரைக்கும் கனெக்ட் பண்ணி முடியும். நமக்கு தேவை வந்துட்டு 2 தான். ஒன்று த்ராட்டிலுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரடருக்கு. அடுத்ததான் இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசீவர். இதையுமே அந்த டிரான்ஸ்மிட்டர் கூட வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இன்ஜினில் இருக்க த்ராட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மைக்ரோ சர்வோ வந்து வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா கிட்ட வரும். அடுத்ததான் ரடரை திருப்புறதுக்கு இந்த சின்ன சர்வோ வந்துட்டு பத்தாது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சர்வோ வந்து வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ தூக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 850 AHல 2 years பேட்டரி வந்துட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வயரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ESCலேருந்து வரக்கூடிய இந்த பின்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவரில் VCCன்னு போட்டிருப்பாங்க, அது கூட வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரிசீவருக்கு வந்துட்டு பவர் சப்ளை வந்துடுச்சு. அடுத்து அந்த சின்ன சர்வோட பின் எடுத்து சேனல் 1 கூடயும் பெரிய சர்வோட பின் எடுத்து சேனல் 3லையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிசீவர் கூட வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. சேனல் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிஸ்டிக்கில் இருக்குது. இப்போ ஆப்ரேட் பண்ணுற மாதிரிங்க. இப்போ நமக்கு இந்த மைக்ரோ சர்வோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. சேனல் 3 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிஸ்டிக்கில் இருக்குது. இதை நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு வெளியில் வந்து என்ன கனெக்ஷன் வந்துட்டு காமிச்சனோ அது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு பண்ணிட்டு சின்னதாக ஒரு அக்ராலிக் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் வந்துட்டு படக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படியே அந்த பாக்ஸோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த போல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கு மேலே ஒரு பட்டை வச்சிருக்கேன். அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மைக்ரோ சர்வோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் இருக்க த்ராட்டில் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சைக்கிளோட பாக்ஸ் கம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்துட்டு கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு வளைச்சி வச்சிருக்கேன். இந்த கம்பி என்ன பண்ணுறோம்னா த்ராட்டில் லிவர் இருக்கு இல்லையா, அதில் நமக்கு ஹோல்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அந்த இடத்துல வந்துட்டு மாட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த சர்வோ மோட்டரில் இருக்க ஹார்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாட்டுற அளவுக்கு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல வந்துட்டு மாட்டிக்கிறேன். இந்த சர்வோ மோட்டர் வந்துட்டு நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளேட் போட்டு வந்து லாக் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டுக்கு கீழ் பக்கத்தில் கிரிப்புக்காக பார்த்தீங்கன்னா சைக்கிள் டிவியுமே வந்துட்டு வச்சிருக்கேன். அப்படி நம்ம டைட் பண்ணிடலாம். அடுத்ததாக ரடருக்காக என்ன பண்ண போகிறோம்னா சைக்கிளோட ஃபோக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் எடுத்திருக்கேன். அந்த 2ஐயும் ஒன்றா ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த ஃபோக்ஸுக்கான நட்டு இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃபோக்ஸ் எடுத்துகிட்டு இந்த சர்வோட இந்த ஹார்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஃபோக்ஸோட லெங்த்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாதி ரேட்டை வந்து ஏற்றிக்கிறேன். அப்படியே இந்த சைடில் இன்னொரு ஃபோக்ஸ் வந்து ஏற்றிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை அந்த ரடர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட்டுக்கு மேல் பக்கத்தில் சின்னதாக ஒரு பட்டை வச்சுட்டு வெளியே அடிச்சிருக்கேன். அதில் நான் ட்ரில் பண்ணி ஒரு ஓட போட்டிருக்கேன். ஓகே வந்து இப்போ நம்ம த்ராட்டில் அப்புறம் ரடர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கூட வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. போட்டில் நம்ம ரெசின் பெயிண்ட் அடித்தோம் இல்லையா, அது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துட்டு நல்லா இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் ஒர்க் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட போட்டுக்கான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்மளோட போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளத்துக்கு வந்து வந்திருக்கோம். யாருமே வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு த்ராட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இன்ஜினோட ஐடியல் ஸ்பீடில் நம்ம ப்ரொப்பலரை வந்து தண்ணி உள்ளார அழுத்தணும் அப்படின்னா இன்ஜின் வந்து ஆஃப் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். டேஞ்சரஸ் பிள்ளை. இப்போ நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறேன்னா ஐடியல் ஸ்பீடுக்கான ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. தண்ணியில் வச்சு அழிச்சு கொடுத்தாலும் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகலை. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓட்ட விட்டுட்டு ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷன்லாம் கரெக்டாக திரும்புதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடலாம்.
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. வா பர்ஃபெக்டாக திரும்புதுங்க. வேற லெவலு. போட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மகிட்டே வந்துருச்சுங்க. ஓகே, இனிமே நம்ம பயப்படாம இல்லை. இப்போ உள்ள விட்டு வெறித்தனமான வேகத்தில் ஓட்டி பார்க்க வேண்டியதுதான். ஸ்பீடை நம்ம ஏற்றினதுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா வளைச்சோம் அப்படின்னா போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி பக்கமாக வந்துட்டு சாயுது. இப்போ நான் திரும்பவும் வந்துட்டு விடுறேன் பாருங்கள். போட் நமக்கு இப்போ நார்மலாக வந்துட்டு போயிட்டுருக்கு. அதுவே லைட்டாக வந்துட்டு டர்ன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸ்லோவாக போயிட்டு வளைக்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் வளைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக அந்த போட்டையும் வந்துட்டு கவுற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக வந்து சாயுது. The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நமக்கு நடந்த அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்யூஷனை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்துட்டு காமிக்கிற பாருங்க. அதுக்காக நான் ஒரு இரும்பு பட்டையை எப்படி வளைச்சு நான் வெல்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுறோம்னா போட்டில் நம்ம வீசியே போச்சிருவோம் இல்லையா, அந்த ப்ரொப்பலரோட ரெண்டு சைட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். போட்டோட பாட்டம் சைடுக்கான சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதே அளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இந்த பட்டையை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு பட்டையும் வந்துட்டு கீழ்ப்பக்கமாக வளைச்சு வச்சோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது ஃப்ரண்டில் வந்துட்டு நோஸ் வந்துட்டு மேலாக்க தூக்குனுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு கம்மி பண்ணும். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா டேர்னிங் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி ஆர்சி போர்டில் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுறோம்னா சின்னதாக ஒரு பட்டை வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு போல்ட் போட்டு வந்து ரெட் பண்ணிடலாம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வளைச்சோம் அப்படின்னா ஒரு சைடு சாயிற மாதிரி வந்து போணுச்சு இல்லையா, அதை வந்து அதிக அளவு சாயாமல் வந்துட்டு பார்த்துக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்சி போர்ட்லையுமே வந்து வச்சிருந்தாங்க. நான் அதை வந்து வேணாங்கிற மாதிரி வந்து விட்டுட்டேன். ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிடுச்சு. இப்போ நம்ம போட்டதுக்கு தண்ணியில் போட்டுட்டு டெஸ்ட் பண்ணிடலாமா? பாருங்க, அசால்ட்டா வளைஞ்சு வந்துட்டு இருக்கு. மக்களை போட் உண்மையிலே வெறித்தனமாக போகுது, வேற லெவலில் போகுது. எப்படி சொல்றது அப்படின்னு வந்துட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் போட்டு எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாருங்க. என்னாலே அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. முன்னாடி நம்ம வளைக்கும் போது அந்த கண்ட்ரோலே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒன் சைடாக சாஞ்சிச்சு, சரியாக வந்துட்டு வளையலை. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, சூப்பராக வந்துட்டு வளைஞ்சு வருது பாருங்க. நீங்க ரியல் பவரே வந்து பார்க்க போறீங்க. ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுக்க போறேன். மக்களே என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அந்த போட்டை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு அந்த இடம் வந்து எனக்கு பத்தலைங்க. இல்லை அப்படின்னா இன்னுமே செம ஃபாஸ்ட்டு போயிருக்கோம். வளைக்க வேண்டியதாக போயிடுச்சு. மக்களே நம்ம பண்ண போட்டாங்க, அது வெறித்தனமா போயிட்டு இருக்கு. எப்ப செம்ம ஸ்பீடுங்க. அங்க பாருங்க. ஐயோ, swagger down the street with your red lips and funky beat. You better hold your head up to the sky. I'm gonna roll with you till the day I die. உண்மையை சொல்லணும்னா நான் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டேங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதை வந்துட்டு ஓட்டுறதுக்கு. ஆர்சி போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றதே நம்ப முடியல. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் பவரில் வெறித்தனமாக இருக்குது. செம்ம சந்தோஷமாக இருக்குங்க. நம்மளோட இந்த ஆர்சி போட் வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய், ராபினே, கலையே, முத்து, அடுத்ததா விஜய். அவ்வளோதான். பாய் பாய்.